பாவமுள்ள ஜாதி. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகிப் போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பரட்சையுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. யூதா ஜனங்களுக்காகவும் அவர்களுடைய தேசத்திற்காகவும் ஏசாயா புலம்புகிறார். பாவம் யூதேயா தேசம் முழுவதிலும் ஒரு கொள்ளை நோயைப் போல பரவி இருக்கிறது. ஜனங்கள் பாவமுள்ள ஜாதியாய் இருக்கிறார்கள். தங்கள் அக்கிரமத்தால் பாரம் சுமக்கிறார்கள். அவர்கள் பொல்லாத சந்ததியாராய் இருக்கிறார்கள். தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் தங்களுக்கு கேடு உண்டாக்குகிறார்கள். யூதா தேசம் முழுவதுமே பாவத்தினால் நிரம்பி இருக்கிறது. யூத ஜனங்கள் எல்லோருமே பாவிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாவம் தாளந்து நிறையான ஈயத்தை போல் இருக்கிறது. இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈயக்கட்டியை அதன் வாயிலே போட்டார். சகரியா 5:7-8. யூத ஜனத்தாரின் முற்பிதாக்களும் பாவம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய சந்ததி பொல்லாதவர்களின் சந்ததியாய் இருக்கிறது. அவர்கள் கேடுண்டாக்குகிற புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்களுடைய இரத்தத்தில் பாவமும் துன்மார்க்கமும் பொல்லாப்பும் கேடும் கலந்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கேடு செய்கிறவர்களாய் இருப்பதோடு அவர்கள் கேடு உண்டாக்குகிற புத்திரராயும் இருக்கிறார்கள். அவர்கள் தீமையை பரப்புகிறார்கள். மற்றவர்களுக்கு பாவத்தை பகிர்ந்து கொடுக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி யூத ஜனங்களுடைய பாவத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். திட்டமிட்டு வேண்டுமென்றே பாவம் செய்கிறார்கள். பாவத்திலும் அநியாயத்திலும் சந்தோஷப்படுகிறார்கள். கர்த்தருக்கு எது கோபம் உண்டாக்கும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதை தெரிந்தும் அவர்கள் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடுகிறார்கள். யூத ஜனத்தாருடைய பாவத்தை விவரிப்பதற்கு ஏசாயா மனுஷனுடைய சரீரத்தில் உண்டாகும் வியாதியை ஓர் ஒப்புமையாக சொல்லுகிறார். இந்த சரீரம் வியாதியினால் நிரம்பி இருக்கிறது. குஷ்டரோகத்தைப் போல சரீரம் முழுவதும் குஷ்டம் பிடித்திருக்கிறது. யோபுவின் சரீரத்தைப் போல சரீரம் முழுவதும் புண்களும் பருக்களும் நிரம்பி இருக்கிறது. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உயிருக்கு மோசம் வந்திருக்கிறது. பாவமான ஜனங்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. குஷ்டரோகம் அவர்கள் தலையின் மீது வந்திருக்கிறது. அந்த ரோகம் தலையில் இருந்து கால் வரையிலும் படருகிறது. யூத ஜனங்கள் மத்தியிலே நீதி இல்லை, நியாயமில்லை, சரீர ஆரோக்கியமும் இல்லை, ஆவிக்குரிய ஆரோக்கியமும் இல்லை. அவர்களுடைய சரீரம் வியாதிப்பட்டிருப்பது போல அவர்களுடைய ஆத்மாவும் வியாதிப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் பாவத்தின் விளைவுகள், அவர்களுடைய மீறுதல்களினால் வந்த தண்டனைகள். அவை காயங்களாகவும் ரணங்களாகவும் உள்ளன. யூத ஜனங்களுடைய காயத்தை குணப்படுத்துவதற்கு ஒரு முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. அவர்களுடைய சரீரத்தில் உள்ள காயம் சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. தங்களுடைய பாவங்களுக்கு அவர்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். மனம் திரும்புவதற்கு ஏற்ற எந்த முயற்சியையும் அவர்கள் இதுவரையிலும் மேற்கொள்ளவில்லை. அவர்களுடைய காயம் ஆறாமல் இருப்பது போல அவர்களுடைய ஆத்மாவும் நோயினால் பாதிக்கப்பட்டு குணமடையாமல் இருக்கிறது. நாம் செய்த பாவங்களுக்காக நம்முடைய இருதயத்திற்குள் குற்ற உணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய பாவத்திற்காக மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பாவங்கள் நம்முடைய இருதயத்தில் சேமித்து வைக்கப்படும் போது அது நம்முடைய ஆத்மா முழுவதும் பரவிவிடும். பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டியதை உடனே செய்துவிட வேண்டும்.
இல்லை என்றால் பாவம் நம்மை ஆளுகை செய்யும். நம்முடைய ஆத்மா முழுவதும் காயமும் வீக்கமும் வியாதியும் இருக்கும். வியாதியை ஆரம்பத்திலேயே குணப்படுத்துவது எளிது. வியாதி முற்றிவிட்டால் குணப்படுத்துவது கடினம். மரணம் சீக்கிரத்தில் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவமுள்ள ஜாதியாக இருக்கிறார்கள். அக்கிரமத்தினால் பாவம் சுமந்து கொண்டு அலைகிறார்கள். தங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு கர்த்தரிடத்தில் மனம் வருந்தி மனம் திருந்தி வருவதில்லை. தங்களுடைய பாவத்திற்கு தண்டனையாக அடிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரிடத்தில் வராமல் கர்த்தரை விட்டு அதிகமாய் விலகி போய் விடுகிறார்கள். வியாதிப்பட்டவர்களைப் போல இருக்கிறார்கள். வியாதி முற்றி மரணத்திற்கு சமீபமாய் இருப்பவர்களைப் போல இருக்கிறார்கள். சரீரத்தின் ஒரு பகுதியில் ஆரம்பித்த வியாதி இப்போது முழு சரீரத்திற்கும் பரவி இருக்கிறது. யூதேயா தேசம் முழுவதுமே வியாதிப்பட்டு இருக்கிறது. இஸ்ரவேலின் பாவங்கள். பாவமுள்ள ஜாதி, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம், பொல்லாதவர்களின் சந்ததி, கேடு உண்டாக்குகிற புத்திரர், கர்த்தரை விட்டுவிட்டவர்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள், பின்வாங்கி போனார்கள். இஸ்ரவேல் தேசம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருந்தபோது அவருடைய நிலைமை இதுபோன்று பரிதாபமாக இருந்தது. பல தீர்க்கதரிசிகள் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்தார்கள். தேவனுடைய அற்புதமான கிரியைகளும் அவர்கள் மத்தியில் நடைபெற்றன. ஆனாலும் இவற்றால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகவில்லை. அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை. தங்களுடைய பாவத்திலும் துன்மார்க்கத்திலும் அவர்கள் வளர்ந்து பெருகினார்கள். தங்களுடைய பாவத்தை குறித்து அவர்களுக்குள் குற்ற உணர்வு ஏற்படவில்லை. ஆகையினால் கர்த்தர் அவர்களை தண்டிக்க சித்தம் கொண்டார். இஸ்ரவேல் தேசத்தை அழித்து புறஜாதியாருடைய சிறையிருப்புக்கு அவர்களை அனுப்பிவிட்டார். பின்வாங்கி போவது. கர்த்தரை விட்டுவிட்டார்கள். தங்கள் மனதில் கர்த்தருக்கு முக்கியத்துவம் தராமல் ஜீவித்து கர்த்தரை விட்டு பின்வாங்குவது. இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள். தங்களுடைய வார்த்தைகளினால் கர்த்தரை விட்டு பின்வாங்குவது. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். தங்களுடைய கிரியைகளினால் கர்த்தரை விட்டு பின்வாங்குவது. ஒருவன் இந்த 3ஆம் நிலை வரைக்கும் கடந்து வந்து கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருந்தால் அவன் மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்பி வருவது மிகவும் சிரமம். அவன் கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை உதறி தள்ளிவிட்டு அவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறான். அவன் மனம் திருந்தி கர்த்தரிடத்தில் வந்தால் அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. தம்மிடத்தில் வரும் பின்வாங்கி போனவர்களையும் கர்த்தர் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் என்னும் இந்த கேள்வி எல்லா சந்ததியாருக்கும் புரியாத புதிராக உள்ளது. மனுஷர் தங்களை தாங்களே ஏன் அழித்துக் கொள்ள வேண்டும்? தேவனுடைய கிருபையினால் சந்தோஷமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் கிடைக்கும் போது மனுஷர் அதை புறக்கணித்து விட்டு ஏன் பாவத்தில் தொடர்ந்து ஜீவித்து அதன் சாபங்களை அனுபவிக்க வேண்டும்? இந்த வினாக்களுக்கு மனுஷரால் இன்னும் விடை காண முடியவில்லை. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். அதிகமாய் விலகி போகிறீர்களே. உங்கள் தேசம் பாழாய் இருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைத்திருக்கிறார். இஸ்ரவேலுடைய சரீரம் முழுவதுமே வியாதிப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அவர்கள் பாவங்களை செய்து அதன் சாபங்களை அனுபவிக்கிறார்கள். அவர்களை தண்டிப்பதற்கு அவருடைய சரீரங்களில் இனிமேல் மீதியான அவயவங்களே இல்லை. எல்லா அவயவங்களும் தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறது.